ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டேனிஸ் ஐடியாஸ். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுகர் ஸ்னேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக தீபாவளி டைம்ல வந்து இந்த ஸ்னேக் பாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம சுகர் வச்சு ட்ரை பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுகர் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் வர மாதிரி அரைச்சிக்கோங்க. சுகர் நல்லா அரைச்சிட்டோம். ஸோ பாருங்கள், பவுடர் ஃபார்மில் வந்துச்சு. ஸோ இது வந்து 4 டீஸ்பூன் வர வரைக்கும் இருந்தால் போதும். நம்ம ஈனோ எடுத்துக்கலாம். ஸோ ஈனோ வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த ரேஷியோ வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்னா 4:1 ரேஷியோ. அதாவது சுகர் 4 டீஸ்பூன்னா ஈனோ 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், சப்போஸ் ஈனோ இல்லையானா நீங்கள் பேக்கிங் சோடா கூட எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் சுகரில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஈனோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணுறதே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஆச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ பாருங்கள் வீடியோவில். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சர் வந்து ஸோ ஒரு சேனில் நம்ம போர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மிக்சர் வந்து அதில் கொட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சானிடைசர் யூஸ் பண்ண போகிறேன். சானிடைசர் இல்லைனா நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சானிடைசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இதில் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பர்ன் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த பர்னிங் ஃப்ளேம் வந்து லைட்டாக நம்மளுக்கு கம்மியாக தெரியுது. ஸோ இதுவே நீங்கள் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் நல்லா பர்ன் ஆகுறது உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து சுகர்லேருந்து அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, சுகர்லேருந்து பிளாக் ஆஷ் வந்து வெளியே வருது பர்ன் பண்ணும்போது. அட் த சேம் டைம் ஈனோவில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது அதை வந்து அந்த ஆஷை வந்து ஸோ ஒரு மேலே புஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்காக தான் ஸோ எப்படி எழும்பி வருது பாருங்கள். ஸோ வீடியோவில் பர்ன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இதுவே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ப்ளஸ் பேக்கிங் சோடா ப்ளஸ் சுகர் போட்டால் இன்னும் நல்லா பெருசாக வரும். ஸோ வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். கைஸ், நீங்கள் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே டைம் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.